மகாராஷ்டிராவில் எப்படி 63 லட்சம் வாக்காளர்கள் வந்து 4 மாசத்துல சேர்த்தாங்க? அந்த வாக்காளர்கள் எங்க இருக்கிறோம்? மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களா? இல்லை, அண்டை பக்கத்து மாநிலங்களில் இருக்கிறவங்கள சேர்த்திருக்காங்க. 60 சதுரடிக்கு 600 வாக்காளர்கள், ரெஸ்டோ பார்ல வாக்காளர்கள், தாய் தந்தை பெயர் கிடையாது, முகவரி கிடையாது, அப்பா பெயர் வந்து நில், முகவரியும் நில். எப்படி இந்த வாக்குரிமை கொடுக்க முடியும்? தேர்தல் ஆணைய சட்டத்திட்டங்கள் படி குடியிருக்கும் பகுதிகளில் அந்த முகவரியில் தான் வாக்குரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தொழில் செய்யும் இடங்களில் புதியதாக ஒரு சட்டத்தை இவர்களே தீட்டி தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து ரெஸ்டோ பாருக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை எஸ்ஐஆர் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். வாக்குகளை எப்படி களவு செய்யப்படுகின்றன பற்றியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனே சுதாரித்து கொண்டு தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டினார். கடந்த வாரம் 2 நாட்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய முன்தினம் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஆலோசனை தாருங்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் போனவுடன் என்ன நடக்கப் போகிறது? இன்று காலையில் உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள் ஒரு செய்தி சொல்லி இதை இங்கே பத்திரிகைலாம் வந்திருக்கு. இங்கே பாருங்க, உச்சநீதிமன்ற நீதியரசர் காலையில் உச்சநீதிமன்ற அமர்வில் உட்காந்து நாடு முழுவதும் தீர்ப்பாயங்களுக்கு ஒரே மாதிரியான நியமன விதிகள் கொண்டு வந்ததற்கு எதிரான வழக்கில் மனுதாரர் விசாரணை முடிந்த நிலையில், விசாரணை முடிஞ்சு போச்சு, தீர்ப்பாயம் எப்படி இந்த தேசத்தில் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இவர் விசாரிக்க கூடாது, இவர் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னுட்டு உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்டவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அரசு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு? அரசுக்கு எதிரான வழக்கை என் தலைமையில் அமர்வு விசாரிப்பதை ஒன்றிய அரசு விரும்பவில்லை. நீதி பரிபாலனங்கள் எப்படி இருக்கின்றத பத்திரிகையாளர்கள் நீங்களே மக்கள்கிட்ட சொல்லுங்க. இரண்டாவது, இந்த எஸ்ஐஆரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுப்பதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல எதற்காக கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றால், ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. ஃபார்ம் 6 வந்து புதியதாக வாக்காளர்கள் சேர வேண்டும் என்று மனு கொடுப்பது. ஃபார்ம் 7 நாங்கள் குடிமாற்றம் செய்கிறோம், முகவரியை மாற்றுகிறோம், இந்த பூத்துல இருந்து நான் இன்னொரு பூத்துக்கு குடிபெயர்ந்திருக்கேன், என்னுடைய வாக்கு அங்கே மாற்றி கொடுங்கன்றதுக்கு டிரான்ஸ்ஃபர். ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 இறந்து போனால் டெலீட் செய்வதற்கு. ஆனால் இது எல்லாம் முடிஞ்ச பேர் கூட ஒரு சக்தி டெல்லியிலிருந்து தீர்மானிக்கிறது. எப்படி வந்து பாஸ்வேர்டு எலெக்ஷன் கமிஷனில் பத்திரமா இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முன்னுதாரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக எப்படி எப்படிலாம் அந்த வாக்குகளை திருடுறாங்க,